எய்த்தாப்பில் இருக்க மல்லிகை கடை தான் கொஞ்சம் சீப்பாக இருக்கும். எங்கேயே வாங்கிட்டு ஒரு 2 ரூபீஸ் 3 ரூபீஸ் காசை போட்டு என்ன தெரப்பிக்கு தள்ளுறதா? ஏன்டா என்னாச்சு? இப்போ ஒரு கடைக்கு போனவனே கஸ்டமரை பார்த்து என்ன சொல்லுவாங்க? வாங்க வாங்க என்ன வாங்குறீங்கன்னு கேட்பாங்க. அவன் கடைக்கு போனாலே அப்படின்றான்டா. ஏன்டா கடைக்கு போனவனே முச்சுக்குன்னு தரித்திரம் பிடிச்ச மாதிரி சொன்னால் என்னதா வாங்கணும்னு தோணும்? அவன் கடைக்கு போனால் என்ன பார்க்கவே மாட்டேங்கிறான், பார்த்தாலும் என்ன வேணும்னு கேட்க மாட்டேங்கிறான், கேட்டாலும் கேட்டது கொடுக்க மாட்டேங்கிறான்டா. அப்படியே என்னென்னு கேட்டால் என்னை முறைக்கிறான். இப்போ ஒரு கடைக்கு எதுக்கு போவோம்? 2 ஐட்டம் 3 ஐட்டம் வாங்குறதுக்காக போவோம். அவன் 10 ஐட்டம் 15 ஐட்டம் இருந்தால் தான்டா என்னென்ன கேட்குறான். அப்படியே 10 ஐட்டம் 15 ஐட்டம் சொன்னாலும் ஏதாச்சும் 2 ஐட்டம் மறந்துருப்போம்ல, அது இப்போ எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் முன்னாடியே சொல்கிறது இல்லையான்னு எல்லாரும் முன்னாடியே என்ன கத்துறான்டா. அவன் கடைக்கு பொருள் தானே வாங்க போகிறோம், ஏதோ கடை வாங்க போகிற மாதிரியே டீல் பண்ணுறான். இப்போ ஒரு மல்லிகை கடைக்கு போனால் 4 ஷாம்பு கொடுங்க, 50 கிராம் முந்திரி கொடுங்க, 100 கிராம் மிளகு கொடுங்கன்னு சொல்லுவோம்ல. அப்படி சொன்னால் அவன் எல்லாத்தையும் கிலோ கணக்கில் வாங்க சொல்கிறான்டா. ஏன்டா கிலோ கணக்கில் முந்திரி வாங்கி நான் சவுக்கர்பேட்டில் ஸ்வீட் கடையாக போட போகிறேன்? இது கூட பரவாயில்லடா. எல்லா பொருளையும் கஷ்டப்பட்டு வாங்கினதுக்கப்புறம் பே பண்ணுறதுக்காக நம்ம ஃபோன் எடுப்போம்ல, அதை பார்த்துட்டு ஜிபே கிடையாது கேஷ் தான் சொல்லிட்டு எடுத்த பொருள் எல்லாத்தையும் உள்ள தூக்கி வச்சிட்டான்டா. நான் எதையாச்சும் ஒன்று கேட்டேன்னா உடனே முச்சுக்கின்றான், முறைக்கிறான், கத்துறான், அழுகுறான். அவன் மல்லிகை கடைக்காரனா என் மேக்ஸ் டீச்சரானே தெரில. ஏரியாவுக்கு இப்படி ஒருத்தனை கடை வச்சிருக்கானுங்க. உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி கடை இருந்துச்சா அது பேரை கமெண்ட் பண்ணி விடுங்க.